சமூக மாற்றத்திற்கு ஆட்சியை கைப்பற்றினோம். லண்டனில் டில்வின் சில்வா வெளிப்படை. இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யுமாறு கூறிய தமிழரசு கட்சி. ஈழத்தமிழ் முன்னணியினர் விமர்சனம். ஜனாதிபதிக்கு வாழ்த்து கூறியவரை சாடிய நாமல் ராஜபக்ஷ. கொழும்பில் பதற்றம். போராட்டத்தில் குதித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படும் முடிவு சஜித்திடம். சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஐஸ் போதைப்பொருளுடன் அதிரடி கைது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அதனைத் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்துள்ளார். 76 ஆண்டுகால சாபம் குறித்து பிரச்சாரம் செய்த இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். 76 ஆண்டுகால சாபம் ஒரு புறம் இருக்க ஓராண்டு கால சாபம் பற்றி நாம் பார்க்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் மிகவும் நடைமுறை சாத்தியப்பாடுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்த என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எனவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது தனது சொந்த ஊரான தம்புத்தேகம ரயில் நிலையத்தை மீளமைப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். எனினும் இதுவரையில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார். 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய ரயில் பெட்டிகளை உருவாக்கவும் நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மக்கழிவு முகாமைத்துவத்தை அனுராதபுரத்தில் இருந்து முன்னெடுக்க உள்ளதாக உறுதியளிக்கப்பட்டது. எனினும் இதுவரையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஊரில் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் ஏனைய இடங்களில் எவ்வாறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கேள்வி எழுப்புகின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியையும் ஏமாற்றுகின்றார்கள் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது 5 வருடமோ 10 வருடமோ அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கல்ல, நாட்டில் ஆழமான பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே என்று லண்டனில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். லண்டனுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த டில்வின் சில்வா அங்கு வசிக்கும் இலங்கையர் மத்தியில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், இந்த அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாக்கி வீழ்ச்சியுறும் என யாரும் நினைத்தால் இலங்கையில் அவ்வாறு நடக்காது. அது திட்ட தெளிவானது. எமக்கு கிடைத்திருக்கும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்தில் பாரிய பிறழ்வை ஏற்படுத்துவது எமது நோக்கமல்ல. 5 வருடங்கள் அரசாங்கத்தை எடுத்து செல்வதும் அரசாங்கத்தை பாரமெடுத்து முழுமையாக சமூகத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதும் லேசான காரியமில்லை. நாங்கள் ஆட்சி எடுக்கும் போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு வங்குரோத்தான நாட்டையே முன்னெடுத்து செல்கின்றோம். எல்லோரும் சொல்லும் கருத்து ஒன்றுதான், ரணில் நாட்டை மீட்டெடுத்தார் என்று. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ரணில் நெருக்கடிகளை மக்கள் மீது சுமத்தினார். அவர் வந்தவுடன் பெற்ற கடன்களை செலுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்தார். அதன் பின்னர் கடன் வழங்கிய நாடுகளுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் பின்னர் IMF உடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையில் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டனர். அது பொருளாதாரத்தை மீட்டெடுத்தமை அல்ல. எங்களுக்கு முதலில் ஏற்பட்ட தேவை பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவதாகும். அதை நாங்கள் செய்துள்ளோம். சர்வதேச நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளன என்று டில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை கொள்ளுமாறு கோரிக்கை தமிழரசு கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயாசரவனா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரானில் நேற்று நடைபெற்ற கட்சி காரியாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளின் தலைவர் இறந்தால்தான் நீங்கள் உயிருடன் இருக்கலாம் என கூறிய சம்பந்தனின் கட்சியான தமிழரசு கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அதற்கு என்னுடைய உயிர் இருக்கும் வரை விட மாட்டேன். ராசாணக்கியன், சுமந்திரன் போன்றோர் கட்சியில் இருந்து விரட்டப்பட்டு தேசியம் சார்ந்தவர்கள் இந்த கட்சியை எடுத்து நடாத்த வேண்டும். இந்த நயவஞ்சகர்கள் கூட்டத்தை இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும். விடுதலை புலிகளின் தலைவர் அழிந்து போக வேண்டும் என அப்போது இருந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தொலைபேசியை நிறுத்திவிட்டு ஓடியொழிந்தனர். இப்போது வெள்ளை வேட்டியை போட்டுக்கொண்டு திரிகின்ற இவர்கள் தேவைதானா? எனவே எங்கள் கட்சி இந்த தமிழரசு கட்சியை அழிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் குழு ஒன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்துவ நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்படை மற்றும் காவல்துறை சேவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை எவ்வித குறைப்புமின்றி தமது தங்கியிருப்பாளருக்கு வழங்குமாறு கோரி இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்குழுவினர் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலைமையும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மிஜிஜய செவன தொடர்மாடி குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக மாதம்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த வீட்டில் சோதனை செய்த போது ஆசிரியரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 100 கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியரிடம் தனது கணவர் தொடர்பில் விசாரித்த போது அவர் எதுவும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். பின்னர் அவர் வீட்டுக்கு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் காத்திருந்த போலீசார் வீட்டுக்கு வந்த கணவன் கொண்டு வந்த பையை சோதனை செய்ததில் அதில் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 32 வயதான ஆசிரியரும் அவரின் கணவரும் இணைந்து நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்றுக்கொண்டுள்ளதாக பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் மட்டத்தில் கலந்துரையாடல்கள் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தொகுதி அமைப்பாளர்கள் நியமனத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சி பிரதிநிதிகளுக்கு இதுகுறித்து தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். அதன்படி ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் மேற்கொள்ளப்படும். மாகாண சபை தேர்தல்கள் உட்பட எதிர்வரும் தேர்தலுக்காக இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன நடந்திருக்கின்றது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகின்றார்கள் இன்னொருவருக்காக முன்வருவதற்கு. அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, முச்சக்கர வண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது, செம்மஞ்சள் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டு வர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.